வணக்கம். இப்போ நம்ம ஐயருங்கள, பூசாரிகள கூப்பிட்டு என்னத்தான் நீங்க கிரகப்பிரவேசம் பண்றீங்க, என்னென்னவோ ஹோமம் நடத்துறீங்க, உங்கள எத்தனை பண்ணாலும் அவர் என்ன சொல்றாரு, உங்க அப்பா, அம்மாவுக்கு காலைல பாத பூஜை பண்ணிட்டு வான்னு தான் சொல்லுவாரு. ஒரு திருமண நிகழ்ச்சி ஆகட்டும், வீட்டு கிரகப்பிரவேசம் ஆகட்டும், எந்த ஒரு சுப காரியமானாலும் உங்களுடைய அப்பா, அம்மாவ காலைல வணங்கிட்டு வான்றாரு. அதை பத்தி உங்க முன்னோர்கள்கிட்ட போய் கற்பூரம் ஏத்தி வணங்கிட்டு வான்றாரு. இதனுடைய பொருள் என்ன தெரியுங்களாங்க? சொந்தக்காரனாலும் சரி, நம்மளோட வயசுல பெரியவங்களாலும் சரி, நம்மள பார்க்குறப்போ ஒரு வயித்தெரிச்சலோட பார்க்கக்கூடாது. நல்ல மன திருப்தியோட வாழ்த்தணும். நம்ம காலில் விழுறமோ வாழ்த்துவாங்க. அதனால தான் பெரியவங்கள பார்த்தோன்னே காலில் வந்து வணங்குன்னு சொல்லுவாங்க. ஆகையினால எந்த ஐயர் வந்து உங்களுக்கு பூஜை பண்ணாலும் அதனால் உங்களுக்கு கஷ்டம் தீர்றது இல்லைங்க. உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய பெரியவர்கள், அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, பெரியப்பா இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அவங்க ஆசீர்வாதம் பண்ணுறப்போ அந்த மன திருப்தியோடு உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த ஆசீர்வாதம் தாங்க உங்களை கடைசி வரைக்கும் நல்லா வச்சுருக்கோம். நீங்கள் வந்து எந்த கோயிலுக்கு போனாலும் சரி